புரிவுகளே. அதாவது மாலா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 2ஆம் வருகைக்கு போயிட்டு அவங்களுடைய கதையை என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஈடன் டிவி அப்படிங்கிற டிவி, அந்த டிவியில ஏற்கனவே போன வருஷம் செப்டம்பர் மாசம் அப்படி இப்படின்னு கதை விட்டாங்க. ஸோ அந்த மாலா பார்ட்டி புரியுதுங்களா, மாலா பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கேட்போமா? அதாவது தூங்கிட்ட போல கார் ஓட்டிட்டு போகும்போது, சரி சரி அதனால பயங்கரமான கார் நசுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னுடைய இடுப்பெலும்பு, நீ அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய முட்டி, அப்புறம் இந்த கை எலும்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. சரி, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க சொன்ன பொய்யான ஒரு தகவல் உங்களையே பால் படுத்திட்டு பல்ல கலட்டி விட்டுருச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத வந்து முன்பே என்ன சொல்லியிருக்காங்க, ஈடன் டிவிக்காரன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் பாருங்க. நேர்காணலுக்கு நம்ம கேட்கும்போது அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி. இப்போ மாலாஸ்டர் வந்து நீங்க அவங்க ஏத்துக்கலன்றீங்க. அது மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர், உங்க சொந்தக்காரங்க நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? எப்படி பிரதர் ஏத்துக்குவாங்க? எப்போதான் நல்லது சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 17 இருந்து அப்படியே 30 வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு வருதா வருதா வருதான்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மாலா சிஸ்டரும் வரல. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்ச பிறகு நசுக்கப்பட்டது புதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டாங்க. 2ஆம் வருகை வருது வருது. வரட்டும் வரட்டும் வரட்டும். என்னென்ன கதை விட்டுறாங்க, என்ன சொல்றது பாத்தீங்களா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உற்றார் உறவுகள்லாம் செப்டம்பர் மாசம் 2ஆம் வருகைன்னு சொல்லும்போது அது இதாகலன்னா உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாலா பாச்சி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டா, நல்லது சொன்னா யாருங்க கேட்கிறாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இவங்க. எப்படின்னா, போன வருடங்கள் வந்து நாம அறிந்தது சில விஷயங்களை வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தோமானால் அதுல வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. பிட்டப்புகளை புரியுதுங்களா, நினைவு பார்க்க வேண்டிய பிட்டப்பு. செப்டம்பர் மாசம் ஜான் பால் அப்படிங்கிற டுபாக்கூர் பால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் நாங்க கண்டிப்பாக ஒரு கரகாட்டக்காரனுடைய வண்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓட்ட வண்டி, ஈயம்பு தலைக்கு பெருச்சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டக்காரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நேரா துருவா 2 பேரும் போயிருக்காங்க. செப்டம்பர் மாசத்துலயே அந்த 2ஆம் வருகையில தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி நம்மளே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரகாட்டக்காரன் வச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த வண்டி ஆட்டையை போட்டு ஜான்பால் அவர்கள் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்படியே சரு சருன்னு போட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. போயிட்டு இருந்தா, அதாவது பூமி வட்டப்பாதை இருக்கு தெரியுங்களா, அந்த வட்டப்பாதையில அப்படியே சுத்தி வரும்போது டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. சரி ஆக்சிடென்ட் ஆயிட்டே என்னடா செய்யுது, சரி அங்கிருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேர நிலவுக்கு போயிருக்காங்க. நிலாவுக்கு போயிட்டு அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு பார்த்தீங்களா, சுடுற கதை. பாட்டி வடை சுடுது, பாட்டி வடை சுட்டு அங்க போய் 2 வடை, ஒரு வடை வந்து 1,50,505 ரூபா புரியுதுங்களா. அந்த வடையை 2 பேரும் பப்பாதியா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா சாலிடா அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் பஞ்சர் ஆன உடனே சரி என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை கூப்பிட்டு டயரெல்லாம் மாத்திட்டு சர்ன்னு நேரா பரலோகராஜ்யத்துக்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. சரி அதுக்கு லேண்ட் ஆகணும்னா என்னடா இது வேற பிளேஸுக்கு வந்துட்டோமான்னு அப்படின்னு பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, அங்க போய் தெரியாதனமா வேற ரூட்டை பிடிச்சு போயிட்டாங்க. விக்ரம் லேண்டரை பிடிச்ச உடனே அங்க உடனே என்னப்பா பரலோகராஜ்யம்னா செவ்வாய் கிரகத்துக்கு வந்துட்டு, என்னப்பா பரலோகராஜ்யம்ல நாங்க போகணும்ட்டு இருக்கோம், நேரா விடுறா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரடு போய் பரலோகராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இது ஒண்ணும் அங்க பார்த்தா ஒரே இருட்டு. என்னடா கூவுன்னு இருட்டா இருக்கு அப்படின்னு உடனே டார்ச் லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க. அங்க எல்லாம் பூரம் பெரிய தூதர்கள்லாம் இருக்காங்க. என்னது, கீழே விழப்பட்ட தூதர்கள்லாம் அப்படியே ஐயோ ஓன்னு ஒரு மரண ஓலங்கள். என்னடா இது பல்லவராஜ்யம் தானா இவ்வளவுதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கீழே அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, மறுபடி ஆட்டோ பிடிச்சி மறுபடி வந்து அமெரிக்கா மாகாணத்துல இறங்கியிருக்காங்க. போன வருஷம் போனவங்க எப்படி சுனிதா வில்லியம்ஸ் எப்படி போனாங்க, போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி இவங்க 1 வருஷம் கழிச்ச பிறகு எல்லாம் அமர்ந்துட்டு
இப்படியே அமைதியாயிட்டாங்க அப்படிங்கிறதுனால போற போக்கில் ஒரு பிட்டப்பை போட்டு, ஏண்டா ஈடன் டிவி இளவி டிவி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, ஏண்டா இவ ஒரு பொய் சொல்றாங்களே, பொய் சொல்றத பொய் நாவ கர்த்தர் அறிவிக்கிறாரு. 2ஆம் வருகை குறித்து என்ன தெளிவான ஒரு காரியங்கள் உங்களுக்கு தெரியல. சோ இவங்க செப்டம்பர் மாசம் அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பா பேசுறாங்களே. ஏண்டா இவங்க அதாவது ஆதாம் ஏவாள் காலத்து பாட்டி மாதிரி இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு விளக்கமா ஒரு வீடியோவை போட்டு, அதுவும் அந்த செப்டம்பர் மாசம் நடக்கல, நடக்காதத இன்னொருத்தங்க இன்டர்வியூ போட்டு அதையும் பேசியிருக்காங்க. அது என்னங்கிறத பாருங்க. ரகசிய வருகைங்கிறது இருக்கு. ஸோ அதனால இந்த செப்டம்பர் வரைக்கும் நம்ம ஒருவேளை இந்த டேட் தவறா இருக்கலாம். அதனால இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், அடுத்து தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ ஜான் பால் நடக்கல, நடக்காதனால இவன் மேல காண்டாயிட்டு எல்லாரும் வீடியோ போட்ட உடனே கடைசியில ஐயோ நான் என்னுடைய பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இல்லை, ஏதேம் டிவிங்கிற கம்பெனி பொறுப்பாகாது, அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு, ஆனா எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டாங்க, அசிங்கமா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ஒரு விஷயத்த உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லணும், அதற்கு மீறி போனால் தீமையில் விளைந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்த 2ஆம் வருகை, அதாவது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது, அதே வேளையில பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும் 2ஆம் வருகை எப்போ வருது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? 2ஆம் வருகை அதாவது 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனங்கள்ல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதியாமல், என்னன்னா நம்ம மேல அவரு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்காராம். நாட்களை பார்க்கிறோம், நாம நாட்களையும் வருடங்களையும் பார்க்கிறோம். அவர் 1000 வருடங்கள் அவருக்கு ஒரு நாளாக இருக்கிறது. சோ அதை எப்போ வேணாலும் அதை ஒரு எக்ஸ்டர்னேஷன் பண்ணியிருக்காரு. அவர் பொறுமையா இருக்கிறார். காரணம் என்னன்னா, மனிதர்கள் அதாவது ஆத்மா அவருக்கு உண்டான ஆத்மா ஜீவ ஆத்மாவை மனிதனிடத்தில் ஊதுகிறாரு. அந்த ஜீவ ஆத்மாவானது ரட்சிப்புக்குள்ள போகணும், சாவாமை என்கிற ஒரு காரியத்தை பரலோக ராஜ்யத்துக்குள்ள சாகாத படிக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. திட்டமிட்டபடி அவர் வருவார் கண்டிப்பா. பட் இந்த டேட்ல தான் வருவாரு அப்படின்னு அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணி நான் போறேன் அப்படிங்கிற கதை விடக்கூடாது. ஆண்டவருடைய சத்துவ வல்லமை, ஆண்டவர் இன்னைக்கு தீர்மானம் பண்ணினார்னா இன்னைக்கு வர முடியும், என்னைக்கு வேணாலும் வர முடியும். நாம டேட்டை சொல்ல முடியாது. இந்த ஜான் பால் அப்படிங்கிறவரு இப்படி ஒரு கதை விட்டார் போன வருஷம். அப்போ மறுநாளே பேசியிருக்கலாம் தானே, ஏன் பேச முடியல? ஏன்னா வாய்கள் பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, தண்டியாமல் விடார். புரிஞ்சுங்களா இல்லையா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? பொய் சொல்லவே கூடாது, கொஞ்சத்திலேயே அது உண்மை இருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய சத்துவ வல்லமையே ஒருத்தர் செப்டம்பர் மாசம் வரும், பிசாசு தடை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இந்த வெங்காயமே இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல ஆண்டவருடைய காரியங்கள் அவர் எப்போ வரணுமோ வருவாரு, வர வேண்டிய நேரத்துல வருவார், நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு சீர்கேடும் கிளவிகளை போல கட்டுக்கதைகளை போட்டு பேச வேண்டியது. அந்த கட்டுக்கதைகளை வீடியோவாக ஈடன் டிவி என்கிறதான அந்த சேனல்ல இப்படி போடுதானே. எப்ப அவன் பொய் சொல்றான்ப்பா, மறுபடியுமாக எதுக்குப்பா? சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு இதாயிட்டு, அவங்களுக்கு பல்லு உடஞ்சானே, சொல்லு உடஞ்சானே, எல்லாம் உடஞ்சானே. ஏன்னா பொய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போஜனம் உண்டா? பொய் சொல்லலாமா? பொய் நாவை கர்த்தர் அறிவிருக்கிறாரு. பொய் நாவை பூட்டி வைப்பார் வாய. அவன் வாய் பேச முடியாத அளவுக்கு அடைக்கப்படும். புரியுதுங்களா? எவன் பொய் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்துருவாரு, அவனை அலங்கோலப்படுத்துவார். பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்பட்டே ஆவா. யாராக இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல இருந்தாலும் அதை கண்டிச்சு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில அலங்கோலமாக்கிடுவாரு. போ அப்படியே இதாரு, அப்படின்னா தான் மனம் திரும்புவேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ இவர்களுடைய காரியங்கள் அப்படியே ஒரு ஈடன் டிவிங்கிற ஒரு இதை வச்சு செப்டம்பர் மாசம் வரப்போகிறது அப்படின்னு கதை விட்டு நானும் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை விட வேண்டியது. கதை விட்டு அதுக்கப்புறம் மறுபடி பல காரியங்கள் இப்பவும் கதை விட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பொய், பல்லு உடைஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட, அதாவது வாயில வர்றது பூரா பொய்யா இருக்கு. அந்த ஒவ்வொரு செகண்டும் பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் அந்த மாலா ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க கதை விடுதாங்க. பொய் புரட்டு. கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி இருக்கணும்ல.
ஆக்சிடென்ட் ஆச்சா, அதுக்குள்ள இதாச்சா அதாச்சா, எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? கர்த்தர் 7 வெறுக்கிறார், 6 வெறுக்கிறார், 6 காரியங்களை வெறுக்கிறாரு, அதோடு சேர்த்து 7 காரியங்களை வெறுக்கிறாரு. அதுல பொய் நாவு ரொம்ப மோசமானது. ஆண்டவர் பொய்யுக்கு பிதா கிடையாது. ஆண்டவர் மெய்யான தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் எங்கும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர், அவர் மாறாதவர். புரியுதுங்களா? அப்போ மாத்தி மாத்தி பேசுகிறவர் அல்ல, அவர் வருவார் என்று சொல்ல வாக்கு தத்துவத்தின்படி அவர் தாமதியாயிராமல் வருவாரு. சோ நீ ஆயத்தமாரு. அவரு டிசைன்ல நம்ம இருக்கோம், நம்ம டிசைனுக்கு அவர் வர மாட்டார். செப்டம்பர் மாசம்னா அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. என் கடிதத்துல இவன் என்ன ஒருத்தன் ஜான் பாலுங்கிறவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது புட்டின் யாரு? புட்டின், வாட்ஸ்அப் புட்டின். இந்த நம்பர் வந்திருக்கு, அது ரஷ்ய பிரதமருடைய பேர் வந்து புட்டின். எவ்வளவு கதை விட்டாங்க தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல, பல காரியங்கள் இது பண்ண முடியல. உடனே சொல்லும், அவரை பத்தி குறை சொல்றாங்களா, ஹீல் பண்ண முடியுமா, அவரால் இது பண்ண முடியுமா? ஹீல் பண்றதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. நம்மை சாராதவர்களும் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்ல முடியும், யாராக இருந்தாலும். புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பலதரப்பட்ட உருட்டுகளை உருட்டி பலதரப்பட்ட காரியங்களை அப்படியே வச்சு இனிமே என்ன பண்ணுவாங்க, நாங்க ஏலியனா மாறிட்டோம்பாங்க. புரியுதுங்களா? இனிமே இன்னொரு இன்டர்வியூ போடுவாங்க. இன்டர்வியூ போட்டு நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல போனோம், ஆனா உங்களுக்கு தெரியல, நாங்க செப்டம்பர் மாசமே நேரா ஏலியனாக போயிட்டு நேரா அங்க போயிட்டோம். எங்க? உதகமண்டலங்கள்ல போயிட்டோம். உதகமண்டலங்கள்ல போயிட்டு, உதகமண்டலம்னா ஊட்டி இல்ல அப்படின்னாலும் அமேன் அல்லேலூயா அப்படிம்பீங்க. அதாவது பல மண்டலங்கள் 7வது வானத்துல போயிட்டு அங்க போய் லேண்ட் ஆனோம், விக்ரம் லேண்டர் எப்படி லேண்ட் ஆச்சோ அப்படியே லேண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் வருவாங்க. கவனம் தேவை. புரிதுங்களா இல்லையா? இதை போன்றத ஈடன் டிவிங்கிற இலவு டிவி, ஏண்டா டேய் உனக்கு சொல்றடா தம்பி, ஏண்டா இப்படி பாடா படுத்துறீங்க? இந்த மாதிரியான கிளவிகள், பொய் சொல்லுகிற சீர்கேடும் கிளவிகளை கொண்டு வந்துக்கிட்டு இன்டர்வியூங்கிற பேர்ல பாரு கேவலத்தை பண்ணிக்கிட்டு, அதுக்கு தேவையா? அதுக்கு நானும் போவேன் பிரதர், போனா போ, சாவ அப்படின்னு சொல்லு. செப்டம்பர் மாசம் சாவதுக்கு பதிலா இந்த மாசம் செப்டம்பர் ஆயிடுச்சு, இந்த வருஷம் செப்டம்பர் ஆயிடுச்சு. என்ன கதை விடுறாங்க? ஷை, வரவும் போறவனெல்லாம் வந்துக்கிட்டு என்னத்தை பண்றதுங்க. வேறொரு பதிவுலுங்க, இன்னொரு பதிவு இருக்கு, சாலிடா ஒரு சிசிஆர் காப்பி மற்றுமாக ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் போடுவேன். யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். கண்டிப்பா அவங்க சட்டத்துக்கு முன்னதாக நிற்பாங்க. அந்த இதையும் நான் போட்டிருக்கக்கூடிய என்னெல்லாம் யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய பேரெல்லாம் வரிசையா போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிசிடிவி காப்பி, ஒருத்தங்க வந்தாங்க எங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க, அந்த சிசிடிவி என் வீட்டுல சிசிடிவி வச்சிருக்காங்க, பொருத்திருக்கேன். சரியா? எங்களுடைய அத்தான் வீட்டுக்கிட்ட மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு சிசிடிவி. இது எல்லாமே கலெக்ட் பண்ணேன், இப்பதான் கலெக்ட் பண்ணேன். என் போட்டோ, என்னுடைய வீட்டினுடைய போட்டோ, அதுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய கார், பலீரோ கார், அதையும் வச்சு அவங்க போட்டோ பண்ணி அநாகரிகமாக ஒருத்தர் பேசியிருக்காரு. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பைசல் உண்டோ அதை கண்டிப்பா பண்ணுவேன். இது போன்ற காரியங்கள்ல அவங்களுடைய சேனலைய தூக்குற அளவுக்கு என்ன உண்டோ அது சட்டப்படியாக எதிர்கொள்ளப்படும். சரி, இன்னும் அடுத்த பதிவுல நம்ம இதை சொல்ல போறோம். வணக்கம்.